ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். சில பேர் என்ன செய்வான், தொடர் மேற்கூடன்னு சொல்லி மலைக்கு போயிடுவான். போகும்போது காலையில் நல்லா சாப்பிட்ருப்பான். மலைக்கு போகும்போது கடும் பசி இருக்கும். சருகுகளை திம்பான், காய்கறியில் பிச்சு திம்பான். பாவி, தினமும் காலையில் இட்லி சாப்பிட்றவன், தோசை சாப்பிட்றவன், சோறு சாப்பிட்றவன் அங்கே போய் செடி கொடியோ சருகையோ காய்கறி தின்னா எத்தனை நாளைக்கு அப்பா உயிரோடு வாழ முடியும்? உனக்கு உடம்பு ஒத்துக்குமா? அது உடம்பு ஒத்துக்குமா? அந்த உணவுப் பொருள் ஒரு 10 நாளைக்கு இருப்பான். தண்ணி குடிப்பான், சருகு காய்கறி எதை சாப்பிடுவான், தோரை மேற்கொள்வான். தலைவன் பார்ப்பான், சுத்த மூடனே, என் ஆசி பெறுவதுக்கு என்னடா வேணும்? உடம்புடா வேணும். உடம்புலாடா முக்கியம். அதை இழக்க போகிறான். நீ நாய் நெறி ஒன்று அடித்து கொல்ல போகுது. காய்கறி சாப்பிட்டு உடம்பு கெட்டு போக போகுது. அநியாயமாக சாக போகிறாடா. யாருடா உனக்கு சொன்னது? என் ஆசி பெறுவதுக்கு வந்திருக்கிற நல்ல மனசு தான். ஆனால் என் ஆசி பெறுவதுக்கு உடம்பு தான்டா முக்கியம். அதை அந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்வதற்கு உணவு தான் முக்கியம். அந்த உணவையும் தக்க சமயம் உனக்கு தேவையான உணவு சமைத்து தர மனைவி இருக்கிறா, நல்ல வீடு இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, தாய் தந்தை இருக்கிறான், அண்ணன் தம்பி இருக்கிறான். இதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு கற்பனையில் இங்கே வந்துட்டியே, நான் உனக்கு எப்படி அருள் செய்வன்? நல்ல மனசாக வந்திருக்கிற, ஆனாலும் முறை தெரியாமல் வந்துட்டேன். சாகுன்றுவோம், பட்டி கடந்து சாவான். மிருகங்களை அடித்து கொண்டுடும். இல்லை இவனே செத்துக்குவான். அவன் தான் அவனை துறவு. அதுதான் காட்டுக்கு போனவனோட கதி இப்படி. நாட்டில் இருக்கவன் என்ன செய்வான்? பசு தோல் போற்றிய புலி. நாட்டில் இருப்பவன் அராஜகம் செய்வான். ஏதோ ஒரு பொய் சொல்லியிருப்பான். சொல்லி அவன் வாழ்க்கை நடத்துவான். அவனுக்கு என்ன செய்வான்? உணவுக்கும் உடைக்கும் செலவினங்களுக்கும் பொய் சொல்ல வேண்டும். பொய் சொல்லி எல்லாத்தையும் வசப்படுத்த வேண்டும். இந்த பந்தா பண்ணிக்கிட்டு நாட்டை பாடுபடுத்துவான். இது ஒரு இவன் காட்டுக்கு போனவன் உயிர் போய் அப்படி செத்து போகிறான். இவன் நாட்டை எல்லாத்தையும் சேகரிக்கிறவன். அவனுக்கும் பாதை தெரியாது, வரவண்டியும் ஒன்றும் சொல்ல மாட்டான். இவனுக்கு பாதை தெரிந்தாலவா, இவனுக்கு உண்மை தெரிந்தாலவா அவன் மட்டும் சொல்லுவான். இவனுக்கு உண்மை தெரியாது. வகையான பந்தா பண்ணி ஏதோ அது இது பூஜை கீஜைன்னு சொல்லி யாகணும், பாலை வசிக்கம், தேனை வசிக்கம் ஏதோ செய்கிறான். செய்து நாட்டை பாடுபடுத்துகின்றவர். இதனால் தான் சொன்னான் வள்ளுவன், பொருளறிந்து செய், அளவறிந்து செய், இதயத்தை தூய்மை வேண்டும். இதயத்தில் தூய்மை வேண்டும் சொன்னால் என்ன வேண்டும்? இதய தூய்மையாக இருக்குது, இதய நல்ல மனசாக இருக்குது. இதய நல்ல மனசு எப்படி வந்துச்சு? அவனுக்கு மட்டும் காமமற்ற தேகம். அதனால தான் அவனுக்கு நல்ல மனசு வந்துச்சு. பொருள் வெறி இல்லை, நல்ல மனசு வந்துச்சு. நல்ல மனசு பொருள் வெறி இல்லாததாலும், காம வெறி இல்லாததாலும், ஜாதி வெறி இல்லாததாலும், மத வெறி இல்லாததாலும், யானென்று கர்வம் இல்லாதாலும், தன்னை தலைவனுடைய திருவடிக்கு அடிமையாக்குகின்றவனுக்கு நல்ல மனம் வந்தது. அப்போ தொடர்ந்து பூஜை செய்கிறான். பூஜை செய்வதன் காரணமாக பொருள் சேர்ந்தது. பொருள் சேர்ந்த காரணமாக தன்னை காப்பாற்றி கொடுக்குறான். இப்படி தான் முறை இது. இல்லை என்றால் வாழ்க்கை வீணாக போகும். அதனால தான் கேடுதான் இந்த அதிகாரமே.